ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் பாவக்காய் வச்சு தான் சூப்பராக ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. இது ஒன்று செஞ்சால் போதுங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு சாதத்தை ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு நம்ம செய்யலாங்க. இது அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாவக்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தாலும் சின்ன சின்னதாக இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம கத்தி எடுத்துகிட்டு இந்த நுனி பகுதியை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து இது போல் கட் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. இது போல் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கெலாம் எப்படி கட் பண்ணுவோமோ அதுபோல் அந்த காம்பு பகுதியில் வந்து ஒட்டிகிட்ருக்கணுங்க. மற்ற பகுதியிலெல்லாம் நம்ம இது போல் கட் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இது போல் நம்ம அந்த காம்பு பகுதியில் கத்திரிக்காயை வெட்டினா எப்படி நம்ம வெட்டுவோமோ அது போல் இது போல் நம்ம சின்ன சின்ன பீஸாக நீளமாக அந்த நீள சைஸில் இது போல் வெட்டிட்டு இப்படி எடுத்துக்கணுங்க. நம்ம விதை முத்துனதாக இருந்தால் எடுத்துடலாங்க, பிஞ்சாக இருந்தால் அப்படியே இது போல் விட்டுக்கலாங்க. நம்ம இப்போ இது எல்லா காயும் இது போலயே நான் வெட்டிட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு. நான் பாருங்கள், இது போல் நம்ம எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், பிஞ்சாக இருந்தால் இது போல் நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு வெந்துருங்க. விதை வந்து முத்தி இருந்துச்சுன்னா நம்ம பாருங்கள் இதில் எடுத்தது போல் எடுத்துட்டு இது போல் நம்ம வந்து வெட்டி வச்சுக்கலாங்க. உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம குட்டி குட்டி பீஸாக வெட்டுறதுனால வெட்டுறப்பவே வெளியே வந்துடுங்க. இப்போ இதில் நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பெசரி விட்டுறலாங்க. நம்ம தான் அப்போ தான் நம்மளுக்கு பாவக்காய் வந்து சீக்கிரம் நம்மளுக்கு வறுபட்டு வருங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு வடிஞ்சு கசப்பு வந்து கம்மியாயிருங்க. இது போல் நம்ம அதை உள்ளே எல்லா உப்பு வந்து கொஞ்சம் பிடிக்கும்படியாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இது போல் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அதை பெசரி வச்சிடலாங்க. பெசரினா உப்பு போகாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சால்ட் எடுத்து இது போல் உள்ளே போட்டு இது போல் தேய்ச்சிட்டு ஒன்றுன்னா நீங்கள் வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது போல் ஒரு சிட்டிக்கு உப்பு எடுத்து எல்லாத்துக்குள்ளேயும் வந்து நம்ம இது போல் தேய்ச்சிட்டு வச்சோம்னா அதுக்குள்ளே அந்த சாறு இருக்கறனால நம்மளுக்கு ஊறிக்குங்குது. கசப்பு சுவையும் நம்மளுக்கு கம்மியாயிருங்க. இது கூட நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வேணுனாலும் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. நான் சேர்த்துக்கல. இது போல் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்மளுக்கு அப்படியே ஊறிட்டுக்கிட்டுங்க. அது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் வந்து புளி வந்து எடுத்துருக்குறேங்க. இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம சின்ன வெங்காயம் வெட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வெங்காயம் வந்து சேர்த்துலாங்க. இதில் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இது போல் சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயமாக இருந்தால் நல்லா இருக்குங்க அந்த குழம்புக்கு. நம்ம பெருசாக வாங்குகிற நாட்டு வெங்காயத்தை விட நாட்டு வெங்காயம் வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க இந்த குழம்புக்கு. இது போல் உரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த பாவக்காய் வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தோடனே நம்மளுக்கு பாருங்கள் தண்ணி விட்டு நம்மளுக்கு அப்படியே வந்திருக்குங்க. நம்மளுக்கு பாருங்கள் மேலே எல்லாம் தண்ணி விட்டு நம்மளுக்கு அப்படியே வருதுங்க, நல்லா ஊறி. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. வாணலி நல்லா காயிட்டுங்க நம்மளுக்கு. இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. நார்மலாக நான் எப்பவும் சேர்த்துற மாதிரி சமையலில் தாங்க சேர்த்துறேன். இப்போ இந்த பாவக்காயை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அதில் வடிஞ்சு வச்சுக்கிற இந்த தண்ணியும் அந்த உப்பும் நம்ம ஊற போட்டுடலாங்க. இதை நம்ம நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வெந்து கத்திரிக்காய் வந்து எப்படி நம்ம வதக்குமோ அது போலயே எண்ணெயில் வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. லைட்டாக அப்படி கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சுக்கணுங்க, பெருசாக வைக்கக்கூடாதுங்க.
அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் வந்து இது நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. நல்லா பெருசாக வச்சோம்னா கருகி போயிருங்க நம்மளுக்கு. நம்ம சிம்மில் வச்சு தட்டு வச்சு மூடி வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து திருப்பி விட்டு கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க 1 நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி திருப்பி இதை நம்ம இந்த காயை விட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்னா அந்த காய் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக எண்ணெயிலே வெந்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த எண்ணெய் இருக்கிற பகுதியில் நல்லா அந்த எண்ணெயிலேயே வெந்து வரணுங்க. இப்போ நம்ம அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு கெட்டியாக பாருங்கள், நல்லா வீட்டிலையே தோட்டத்தில் எடுத்த புளிங்க, அதனால் நல்லா வந்து கல் மண் இல்லாமல் சுத்தமாக இருக்குங்க. நீங்கள் கல் மண் இருக்கிற மாதிரி இருந்தால் வடிகட்டி வச்சு கூட வடிகட்டிக்கலாங்க. இது போல் நல்லா கெட்டியாக கரைச்சிக்கணுங்க. ரொம்ப தண்ணி போல் கரைக்காதீங்க. இது இன்னொரு முறை வந்து நம்ம அதில் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்றப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்து புளி தண்ணி கிடைக்குங்க. எப்போவுமே நம்ம இது போல் ஐட்டத்துக்கெலாம் வந்து புளி வந்து கெட்டியாக கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஆனால் புளியவே நம்ம தண்ணி போல் கரைச்சிட்டு சேர்த்தோம்னா டேஸ்ட்டு கிடைக்காதுங்க. பாருங்க, இது போல் நம்ம எடுத்துகிட்டு இதில் இன்னொரு முறை வந்து தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாங்க. இந்த புளியில் கல்லோ மண்ணோ பக்கோ எதுவுமே இருக்காதுங்க. அது மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சல்லடையில் வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. வீட்டிலேயே ஹோம்மேடு முறையில் எடுத்ததுங்கிறனால சுத்தமாக நம்மளுக்கு இருக்குங்க. இது போல் கலந்துட்டு திருப்பி இந்த தண்ணியை வந்து நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு பாவக்காய் அதுக்குள்ளேயே நல்லா ஒரு 2-3 தடவை திருப்பி நம்ம மூடி வைக்குவோம். நல்லா பொன்னிறமாக வெந்து வந்துருச்சுங்க. நல்லா சூப்பராக நம்மளுக்கு மொறுமொறுன்னு இருக்குங்க. தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாகவும் உள்ளே வெந்திருக்குங்க. இது போல் ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துக்கலாங்க. இந்த எண்ணெய் வேண்டாம் உங்களுக்கு கசப்படிக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துகிட்டு வேறு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இந்த எண்ணெயிலே தான் நான் வந்து சேர்த்திக்க போகிறேங்க. நாட்டு பாவக்காய் கிடச்சா இது போல் செஞ்சு நம்ம சாப்பிட்லாங்க. நம்ம மொந்தமாக இருக்கிற அந்த பாவக்காய் விட நாட்டு பாவக்காய் தான் வந்து இது நல்லா கூடுதல் டேஸ்ட் கொடுக்குங்க. கசப்பு வந்து நம்ம உடம்புல இருக்கிற கீரி பூச்சியிலெல்லாம் அழிக்குன்னு சொல்லுவாங்க, வயிற்றில் இருக்கிற கீரி பூச்சியிலெல்லாம். அதனால் சாப்பிட்லாங்க, ஒன்றும் தப்பில்லை. திருப்பி நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருக்கணுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. புளிக்குழம்புலாம் செய்கிறப்ப வந்து நம்ம வெந்தயம் சேர்த்தோம்னா குளிர்ச்சி கொடுக்குங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மனமும் நல்லா இருக்குங்க. இது ரெண்டும் பொரிஞ்சு வரட்டுங்க. நம்மளுக்கு நல்லா கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சிச்சுங்க. வெந்தயமும் நல்லா பொன்னிறமாயிடுச்சுங்க, நல்லா மணத்தோட. இப்போ இந்த வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகள் வந்து 2 ஆறுக்கு வந்து உருகி சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. ரொம்ப பொன்னிறமாக வேண்டியது இல்லைங்க. லைட்டாக பொன்னிறம் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிலாங்க. மிதமான தீயிலே வச்சு நம்ம இதை வெங்காயத்தை வந்து வதக்கணுங்க. இல்லைன்னா மேலே பார்த்தா கருணை மாதிரி ஆயிருங்க, உள்ளே வந்து வெங்காயம் வெந்திருக்காதுங்க. நல்லா சாஃப்டாக நம்ம சாப்பிட்றப்ப பஞ்சு போல் இது வெந்து வரணுன்னா இது போல் மிதமான சூட்லேயே வச்சு நம்ம
வறுக்கணுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சுங்க. அந்த மேல் தோலெலாம் உங்களுக்கு கலண்டு சுருக்கு விழுந்து இது போல் கலண்டு வர ஸ்டேஜ் வந்து பாருங்கள், இது போல் நம்மளுக்கு கலண்டு வருங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கிற புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே இந்த பாவக்காயும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் சேர்த்திட்டா தான் அந்த புளிப்பெல்லாம் பிடிச்சி நம்மளுக்கு கசப்பு இல்லாமல் வந்து நம்மளுக்கு வருங்க. இப்போ இதில் நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்கன்னா, ஏற்கனவே பாவக்காயில் வந்து உப்பு சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க. இப்போது தேவையான அளவு வந்து காரத்துக்கு தேவையான அளவு வந்து குழம்பு மிளகாய்த்தூள், ஹோம்மேடு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் அரைச்சி வச்சுக்கிறேங்க. இது எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேங்க. தேவைப்படுச்சுன்னா நீங்களும் போய் பார்த்துக்கோங்க. இது எல்லா குழம்புக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. இது மட்டன் குழம்பு கூட இது யூஸ் பண்ணலாங்க. கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றினா மட்டன் குழம்பு கூட யூஸ் பண்ணாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க. இது ஒன்று சேர்த்துனாலே போதுங்க. வேறு எதுவுமே இதில் மல்லித்தூள், வேறு மசாலாத்தூள் எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க. இப்போலாம் நம்ம கலந்து விட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. இது வெந்து வர்றதுக்காக வேண்டி இப்போ வந்து தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா நம்மளுக்கு கொதித்து வரட்டுங்க ஒரு 3-4 நிமிஷத்துக்கு. இது கூடவே நல்லா கொதி வந்தது, ஒரு கொதி வந்தது ஒரு 2 நிமிஷத்தில் இந்தளவுக்கு வந்து வெல்லம் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. நாட்டு சக்கரை, வெல்லம், உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் நாட்டு சக்கரையோ வெல்லமோ சேர்த்து செஞ்சால் தான் இது வந்து நல்லதுங்க உடம்புக்கு. இது வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்திட்டோம்னா அந்த பாவக்காயில் வந்து இனிப்பு பிடிக்குங்க. கடைசியாக குழம்பு இறக்குறப்ப சேர்த்துனா குழம்புல மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அந்த இனிப்பு இருக்குங்க. இது காயில் எல்லாம் பிடிச்சது போக நம்மளுக்கு குழம்புல வந்து இனிப்பு தெரியாதுங்க. இந்த கசப்பு சுவையும் நம்மளுக்கு தெரியாமல் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. எல்லாம் சேர்த்துட்டு நம்ம உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு ஒரு 3-4-5 நிமிஷத்துக்கு வந்து நம்மளுக்கு மிதமான தீயிலே வச்சு நல்லா வந்து இது வெந்து வரட்டுங்க. உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு எது பத்தலினாலும் நீங்கள் இப்போவே சேர்த்திடுங்க. எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷத்தில் நம்மளுக்கு இது போல் நல்லா மிதமான தீயிலே கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இதோ ஒரு 2-3 நிமிஷம் இன்னும் வந்து கொதிக்கிட்டுங்க நம்மளுக்கு. அப்போ தான் அந்த காய், இந்த வெங்காயம் எல்லாமே நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க. பாருங்கள், நல்லா தலைப்புலன்னு கொதிக்கிறது அடங்கி இது போல் பபுள்ஸ் விடுறது போல் நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து கொதிச்சு வருங்க. பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் தான் பொரிச்சா எப்படி வந்து கொதிச்சு வருமோ அது போல் அந்த பபுள்ஸ் மட்டும் இது போல் வருங்க. அந்த தண்ணி நம்மளுக்கு மேலே எழும்பி கொதிக்காமல் இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை அளவுக்கு நமக்கு ஒரு 2 சிட்டிக்கை அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க. நல்லா ஒரு மணத்தையும் ஜீரணத்தையும் நம்மளுக்கு கொடுக்குங்க. இந்த புளிக்குழம்புக்கு இந்த கடைசியாக வந்து இந்த பெருங்காயம் சேர்த்துறது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டும் மணமும் கொடுக்குங்க. நம்ம கலந்துட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நம்மளுக்கு நல்லா திக்னஸாக பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு குழம்பு பதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்துடுச்சுங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம பாருங்கள், சுவையான பாவக்காய் புளிக்குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்கிற குழந்தை கூட, பாவக்காய் சாப்பிடாத குழந்தை கூட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது 2 நாள் 3 நாள் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இது ஒன்றுமே ஆகாதுங்க. பாருங்கள், அந்த பாவக்காயெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு உள்ளே வந்து மசாலா, உப்பு, புளி, காரமெல்லாம் இறங்கி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஜூஸியாக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கூட கசப்பு இருக்காதுங்க இது சாப்பிட்றதுக்கு. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் வந்து நம்ம சந்திக்கலாங்க. ரேணுகா வீட்டு சமையலை பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
நன்றிங்க. நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க. சூப்பரான ஒரு சமையலில் நம்ம சந்திப்போங்க. நன்றிங்க.